சந்திச்ச அந்த பிரச்சனை 2000வது ஆண்டுல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. frankly want to say அதுக்கப்புறம் இப்போ ஒரு 24 வருஷம் ஆயிடுச்சு. இனி திரைத்துறையில இல்லை எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். மலையாள சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் வாய்ப்பு என்ற ஒரு விஷயம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹேமா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பவர் குரூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே நிதர்சனத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. அதால பாதிக்கப்படுறவங்க வெளியில சொல்ல மறுக்கிறது அல்லது பயப்படுறது காரணம்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்குங்க. 70sலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. திரைத்துறையில் இருக்கிற பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக இழிவாக பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடிகர் சங்கத்தோட செயல்பாடு பெண்கள் பாதுகாப்புல எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகைக்கு ஸ்பாட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் ஒரு நம்பிக்கையோட போய் சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியாக இருக்கணும். மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாம் சேர்ந்து அதுக்கும் மேலே ஒன்று இருக்குன்னா அதுதான் தெலுங்குல இருக்கு. ரஜினி பேசும்போது இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ட்ட போய் கேட்குறீங்க. சூப்பர் ஸ்டாரோட மனைவி லதா ரஜினிகாந்த் அம்மா சொல்லட்டும், சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொல்லட்டும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முன்னுக்கு வரட்டும், அவங்க சப்போர்ட் பண்ணட்டும். வணக்கம். சினிமா துறையில் நிலவக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் சார்ந்த நிறைய புகார்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, இதற்கான தீர்வை எப்படி காண்பது, எப்படி கொண்டு வருவது என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நடிகர் விசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க சந்திச்ச அந்த பிரச்சனை 2000வது ஆண்டுல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பிரச்சனையில இந்த துறையை விட்டே வெளியேறணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுக்கக்கூடிய அளவுல என்னென்ன பிரச்சனைகளை அந்த சம்பவத்துல நீங்க எதிர்கொண்டீங்க? ஆக்சுவலி ஐ frankly want to say அதுக்கப்புறம் இப்போ ஒரு 24 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை திரும்ப எனக்கு டிக் பண்ணி பேசணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட இன்டென்ஷன் இனி திரைத்துறையில் இல்லை எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். they should be some kind of security, safety in workspace. அதுக்காக தான் நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர எனக்கு அப்போ நடந்த விஷயத்தை திரும்ப அகைன் அண்ட் அகைன் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே இல்லை. நீங்க சந்தித்த அந்த பிரச்சனையும் கூட கேரளாவில தான் நடந்தது இல்லையா? இப்போ கேரள சினிமா துறையில தான் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கா, அல்லது மற்ற தெலுங்கு துறையில, தமிழ் சினிமா இங்கேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா துறையிலையும் இருக்கு. எல்லா துறையிலையும் கீழ்மட்ட லெவல் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு எது தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது அவர்களாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது அவர்களுக்கான தண்டனை தீவிரப்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அடிக்கடி இந்த பிரச்சனையை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? நான் ஏன் அதை ரிப்பீட்டடாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போது ஒரு பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னு, ஏன் அன்னைக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ யாரெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்களோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இப்போ நீங்கள் 3 தடவை நான் கேட்டப்போ நான் என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். இப்போ இவங்க சொல்கிறாங்களா அன்றைக்கே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுன்னு, அதையும் நான் பண்ணியிருக்கேன். நான் லீகலாகவும் மூவ் பண்ணியிருக்கேன். எல்லா பர்ஃபெக்ட்லி எவ்ரி ஸ்டெப் ஐ ஹேட் டேக்கன். ஆனால் அதுக்கு எதுக்குமே எனக்கு பதில் கிடைக்கல. சரி, ஓகே, அப்போது இருந்த சொசைட்டி வேறு, அப்போ இருந்த நடிகர் சங்கம் வேறு, எல்லா ரைட்டு ஓகே நான் ஒத்துக்கலாம். இன்னைக்கும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். அதனால தான் நான் ஐம் நாட் சேயிங் எனக்கு என்ன ஆச்சுன்றது நான் சொல்லாமல் இருக்கேன். இப்போது இந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர இன்னும் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேமா குழுவோட அறிக்கை அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மலையாள சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வாய்ப்பு என்ற ஒரு விஷயம் மலையாள சினிமாவில் இருக்கு அப்படின்றத ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹேமா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பவர் குரூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே நிதர்சனத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கொஞ்ச நாள் பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமாவில் மட்டும் இல்லை, ஒரு நிறைய செக்டர்ஸில் பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட, இந்த மாதிரி இடங்கள்ல போலீஸ் கிட்ட எல்லாம் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது அதை நல்லா ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு கிரைமே பண்ணாலும் கூட அவங்க வெளியில் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது எந்த விதத்தில், ஏன்னா இப்போ ஒரு பிரபலமான நடிகர் போய் ஒரு விஷயம் கேட்டாக்கா
அவங்க இமீடியட்லி அதை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படியாவது மேபி இன் ஃப்ரெண்ட்லி மேனர் ஆல்சோ அதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்லை வந்து நடக்காதது மாதிரி காமிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. முக்கியமா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ 20 வருஷம் 30 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரா வெளியில சொல்றாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு வந்து அதால பாதிக்கப்படுறவங்க வெளியில சொல்ல மறுக்கிறது அல்லது பயப்படுறது காரணம்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்குங்க. 70ஸ்லேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 80 வரைக்கும் ஆகுது, 80 90க்குள்ளவாவது அட்லீஸ்ட் ஒரு நடிகைகளை பற்றி அவ்வளோ மோசமாக வெளியில் பேசப்படல. இப்போ இது ரொம்ப அதிகமாக மீடியா அபியூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வெட்ட வெளிச்சமாக எல்லாமே வந்து ஒரு மாதிரி திரைத்துறையில் இருக்கிற பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக இழிவாக பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே நிஜமாவே விக்டிமா ஆகுறாங்க இல்லையா, தெரியாமல் வந்து மாட்டிக்கிறவங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்னொன்று, பெண்கள் முக்கியமாக நடிகைகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். சில விஷயங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஒரு கெரியரில் ஒரு க்ரோத் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கணும். இது வந்து முக்கியமாக பெண் நடிகைகள் கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது, நடிகர்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வேர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்கள் எல்லாரும் ஒன்றிணைந்த அல்லது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு தனி அமைப்பு, இப்போ மலையாள சினிமாலையும் கூட அம்மா அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. ஆனா தனியா விமன் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதன் மூலமா தான் அவங்களோட பிரச்சனையை வெளியில கொண்டு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாவிலையோ அல்லது மற்ற தெலுங்கு சினிமாவிலையோ பெண்களுக்கென்று ஒரு தனி அமைப்பு சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கணும். எல்லா ஃபீல்டுலேயுமே, சினி ஃபீல்டுமே அப்படி ஒரு கமிட்டி ஒன்று இருக்கணும். இது வந்து இந்த கமிட்டி வந்து ஒரு 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 சீக்ரெட்டிவான ஒரு கமிட்டியாக இருக்கணும். அதாவது ஒரு நடிகைக்கு ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் ஒரு நம்பிக்கையோடு போய் சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியாக இருக்கணும். அந்த இடத்துல அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆகி வேற எதுவும் செய்யாமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுற அளவுக்கு அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கேலிபரில் உள்ளவங்க வந்து கமிட்டியில் இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா கமிட்டி மெம்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு ஐ வாஷ் கமிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அதை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, இல்லை உன் மேலே தப்புன்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸில் இருக்கிறவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான பீப்புளாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுது. முக்கியமாக வந்து சீனியர் ஆர்டிஸ்ட், இப்போது அட் ப்ரெசண்ட் ஒர்க் பண்ணி பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற நடிகைகள் வந்து அதை பற்றி பேசவே முடியாது. ஆனால் இந்த அனுபவம் இருக்கிற நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் 70ஸ்லேருந்து இல்லை 80கள்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு டச்சில் இருக்கிறவங்க, நடைமுறைகளை கரெக்டாக பார்த்தவங்க, நல்ல தைரியமாக பேசக்கூடியவங்க, கான்ஃபிடென்ட்டாக ரிப்ளை பண்ணக்கூடியவங்க, ஃபைட் பண்ணக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நடிகைகள் வந்து இந்த கமிட்டியில் இருக்கணும். அதில் வந்து வெறும் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி அதில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும், கொஞ்சம் சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் பீப்புள், அவங்கெல்லாம் கூட அதில் இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இது ஒப்பீனியன். ஓகே, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தோட செயல்பாடு பெண்கள் பாதுகாப்புல எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, பெண்கள் பாதுகாப்பை பற்றி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே. நீங்கள் மீடியாவில் வந்திருக்குமே, அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்க வரைக்கும் போயிருக்கானும் தெரியல. அப்படி அவங்க அதை வந்து அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுத்துருக்காங்களானும் தெரியல. இன்னைக்கு வந்து எங்கே வேணாலும் மீடியா போகுதே. ஸோ அப்படி ஒன்று நடந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும். இல்லை முதல்ல வந்து அதுக்கான அஷூரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களானும் தெரியல. தலைவர் விஷால் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொண்டாங்க அப்படின்னா அவங்கள செருப்பால அடிக்கணும் அப்படின்ற கடுமையான ஒரு விமர்சனத்தை கூட அவர் முன்வைத்திருந்தார். அதே மாதிரி இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் என்று கூட அவர் பேசியிருந்தார். ஸோ அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அமைக்கப்படும் இல்லை சொல்லியிருக்காங்க, அமைக்கட்டும். அது வந்து ஒரு அறிக்கையாக சொல்லட்டும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அமைக்கணும். அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் காப்பாற்றணும்.
மற்ற மாநிலங்கள்ல இப்போ தெலுங்கு சினிமால பொறுத்த வரைக்கும் நீங்க தெலுங்கு சினிமாலையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கேயும் ஒரு குழு இதே மாதிரி அமைக்கப்பட்டது. ஆனா அவங்களோட அறிக்கை இன்னும் வெளியிடாம வச்சிருக்காங்க. அதை வெளியிடணும் அப்படின்னு சமந்தா பேசியிருக்காங்க. அது பற்றி சொல்லுங்க. ரொம்ப டிஃபிகல்ட். சமந்தா அவர்கள் வந்து ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எந்த நடிகைகள்கிட்டயும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லையே. அங்க எப்படி அங்க நடக்கும்? நீங்க சொல்ற இந்த மாஃபியா கேங், இந்த மேல் டாமினேஷன், பவர் குரூப், இதெல்லாம் வந்து மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாம் சேர்ந்து அதுக்கும் மேல ஒன்று இருக்குன்னா அதுதான் தெலுங்குல இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சமந்தா வந்து அந்த தெலுங்குல அவ்வளோ பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க இதுக்கான ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஆனா அதுக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணியோ இல்ல அதுக்கு ஒரு ரீட்வீட் கூட யாருமே பண்ணலையே. ஏன்? ஒன்லி த பப்ளிக் இஸ் சப்போர்ட்டிங். சினி ஃபீல்டில் யாருமே பண்ணலையே. முக்கியமாக தெலுங்கு ஃபீல்டில் இருக்கிற லீட் ஹீரோயின்ஸோ ஹீரோஸோ யாருமே பண்ணலையே. தட் இஸ் த கேஸ் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. இப்போ தெலுங்குலையும் பவர் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு சங்கத்தின் அடிப்படையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது குறிப்பிட்ட ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அதான் சொல்றேனுங்க, சினிமால வந்து பிரபலமா ஆகி லீடா இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அது வந்து எப்படி ஒரு விஷயமா இருந்தாலும் அது மூடி மறைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. மிரட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்க, கார்னர் பண்ணுவாங்க, இப்படிலாம் நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நடிகைகள் வந்து முன் வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். நடிகைகள்ன்றது வந்து நான் சொல்றது தெரியாம வந்து சில விஷயங்கள் செஞ்சு மாட்டிக்கிறாங்க, இல்லை ஏமாற்றப்படுறாங்க, அந்த மாதிரி நடிகைகளை தான் நான் சொல்றேன். நாட் எவ்ரிபடி. வாய்ப்பு தேடி புதிதாக உள்ள வர்றவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது பேக்ரவுண்ட் இல்லாம சினிமாக்குள்ள வர்றவங்க இந்த மாதிரி பாதிப்புக்கு அதிகமா ஆளாகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? புதுசா வர்றவங்க, பேக்ரவுண்ட் இல்லாதவங்க அப்படின்னு இல்லை. உள்ளேயே வந்து சில படங்கள் கமிட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள், சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். லைக் ஐ ஃபேஸ்ட், ஓகேங்களா? அந்த மாதிரி ஹீரோயின்ஸோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டோ யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஹீரோஸோட குட் புக்ஸ்ல இருக்கிற ஹீரோயின்ஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் அவங்களோட வந்து ஒரு நல்ல குட் புக்ஸ்ல ஓகே அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொடெக்டிவா இருந்துப்பாங்க. முன்னணி நடிகர்கள் யாருமே, நீங்க இப்போ தெலுங்கு சினிமால சொன்னீங்க, இப்போ தமிழ்லையும் சரி அதே மாதிரி கன்னடத்துலையும் சரி, அங்கேயும் வந்து பெரிய அளவுல இதுக்கான குரல்கள் எதுவுமே எழாம இருக்கு. குறிப்பா ரஜினி பேசும்போது இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மோகன்லால், மம்முட்டி பேசுறாங்கன்னா அங்க ஒரு அழுத்தம் இருக்கு. ஏன் முன்னணி நடிகர் பேசல அப்படின்னு பார்வதி கேட்டாங்க, அதுக்கப்புறமா பேசுறாங்க. ஸோ ஏன் வந்து ஒரு லீடிங்ல இருக்கிற ஹீரோயின்ஸ் இதை பத்தி பேச மறுக்கிறாங்க? இப்போ மலையாளம்ல தான் இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் பெரிய விஷயமா ஸ்டார்ட் ஆச்சு. உடனே வந்து எங்களுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் எங்களுடைய மனசாட்சிப்படி வி ஹாவ் டு சப்போர்ட் தேம் அப்படின்றதுனால இம்மீடியட்டாக நாங்கள் வந்து அதுக்கான இன்டர்வியூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒப்பீனியன் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்கிறாங்க. இது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லையும் கிடையாது. ஆஸ் அ உமன் நமக்கு தெரியும் அடுத்தவங்க பட்ட கஷ்டம் நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். இது அவங்களுக்கு அந்த மனசாட்சி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? முதல்ல வந்து நடிகைகள் தானே சப்போர்ட்டிவாக இருக்கணும். எத்தனை நடிகைகள் வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க? அப்படி வெளியில் வந்து சொன்னால் என்ன ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் தேம். நோ, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கார்டியலாக இருந்துட்டு போங்களேன் எல்லாரோடையும். ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஒரு வயலண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கிரைம் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் சரியில்லாம போய் ஒரு பிரச்சனை விச் லீட்ஸ் டு சம் மென்டல் இஷ்யூஸ், அவங்க போய் ஏதோ ஒரு வேகத்துல போய் சூசைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கலாமே. அதுக்கு நடிகைகள் வந்து சப்போர்ட்டிவா இருக்கலாமே. ஏன் அதுக்கு இவ்வளவு பயப்படணும்னு எனக்கு தெரியலையே. நீங்களும் சரி, இன்னும் நிறைய பேரும் முக்கியமாக ஹேமா அறிக்கையில இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மோகன்லால் இப்படியான ஒரு பவர் குரூப் இருக்கிறதும் தெரியாது, பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதும் தெரியாது அப்படின்னு மறுக்கிறது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தன்னை தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு மறைக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க மோகன்லால் சாரை பத்தி மட்டும்தான் கேக்குறீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலையுமே முன்னணி நடிகர்கள் யாருமே பேசலை. ஆக்சுவலி வந்து நீங்கள் தவறான
ஆட்கள் கிட்ட நீங்க கேட்குறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முன்னணி நடிகர்களோட மனைவியை போய் கேளுங்க, அவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்களான்னு கேளுங்க. ஹேமா கமிட்டியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இதுக்காக முன் வந்து பேசணுமா வேண்டாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லணும். முக்கியமா பெண்கள் முன்னுக்கு வரணும். சூப்பர் ஸ்டார் வரக்கூடாது. சூப்பர் ஸ்டார்ட்ட போய் கேட்குறீங்க, சூப்பர் ஸ்டாரோட மனைவி லதா ரஜினிகாந்த் அம்மா சொல்லட்டும், சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொல்லட்டும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முன்னுக்கு வரட்டும், அவங்க சப்போர்ட் பண்ணட்டும். நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. அவர் பாவம் ரிலீஸ் ஆகணும், படம் ரிலீஸ் ஆகணுன்ற அந்த டென்ஷனில் இருக்கார் இல்லைங்களா? இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மிகப்பெரிய பிரபல நடிகர்களோட மனைவியெல்லாம் எங்கே? பெண்கள் எங்கே? எல்லா அவார்டு ஃபங்க்ஷன். ஆனா இதுல ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய ஒருவரோட ஒரு குரல் அல்லது அவங்களோட சப்போர்ட் சக நடிகைக்கு ஒரு நடிகராவும் சப்போர்ட் கொடுக்கணும், அது என்னதான் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது நியாயமான எதிர்பார்ப்பு தானே? அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், a woman should stand up for women. Then we will ask men to stand up for ourselves. We will ask for explanation later to men. முதல்ல நம்ம சரியா இருக்கோமா, நமக்கு வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ்ல சப்போர்ட்டிவா இருக்கோமா, நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோமா? ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல, வேற வேற விதவிதமான போஸ்ட்ல ஸ்டோரி போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, விதவிதமா ஆடுறீங்க. அதுக்கு கீழே வந்து அதிகபட்ச ஆபாசமா மீடியா அபியூஸ் ஆகுது. ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க பேச மாட்டீங்களா? இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா யாரும்? அப்ப இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் ஃபேஸ்புக் க்ளோஸ் ஆயிடுச்சா? ட்விட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சா? எனக்கு புரியல. என்ன ரைட்ஸ், என்ன முகம் இருக்கு நம்ம போய் ஆம்பளைங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு, நடிகர்கள் கிட்ட கேட்கறதுக்கு? பிரச்சனை வந்தா குசு குசுன்னு எல்லாம் வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிக்கிறது, அவ்வளோ போதுமா? வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விமன் ஷுட் வாய்ஸ் அவுட். அப்புறம் we will ask the actors, we'll ask the producers, directors. பெண்கள் ஒருங்கிணைறது வந்து ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றீங்கன்றது புரியுது. இன்னொரு விஷயம், இது மாதிரி சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்னு வர்ற பெண்கள் இப்படியான பிரச்சனைகளை சந்திக்கும் போது, பாலியல் ரீதியான அத்துமீறல்களை சந்திக்கும் போது அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? அவங்க துறையிலேருந்து வந்துடு அப்படின்னு சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கா இப்போவும்? எல்லாருக்கும் லக்கிலி இந்த மாதிரி குடும்பம் அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. லக்கிலி என்ன மாதிரி ஒரு இன்லாஸ் வந்து புரிஞ்சிக்கிற ஒரு மாமியாரும் இன்லாஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என் குழந்தைங்கள் வந்து என்னை இத்தனைக்கு அப்புறமும் என்னை ரெஸ்பெக்டோட தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அது எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலி லாட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்கன்றப்போ ப்ராப்பராக ஒரு கமிட்டி ஒன்று எடுத்து, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம திரைத்துறையில் நடக்கக்கூடிய விஷயத்த யாருக்கும் தெரியாமல் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இந்த விஷயம், அதாவது இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் நிச்சயமாக எங்ககிட்ட தைரியமாக நீங்கள் வரலாம். உங்களுடைய பர்சனல், அதாவது உங்களுடைய ப்ரைவசி பாதுகாக்கப்படும். நாங்கள் அதுக்கான எந்த ஒரு உதவி வேணுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இனிமே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடந்து முடிஞ்சது விடுங்க. இன்னைக்கு பேசிட்டாங்க, இப்போ இன்னைக்கு எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. லெட் தம் வாய்ஸ் அவுட் பண்ணி இப்போ தனக்கு நடந்த பிரச்சனையை சொல்றதும் வந்து அவங்களுடைய பர்சனல் உரிமை. அந்த 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 ரைட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எத்தனை பேருக்கு பிரச்சனை ஆகியிருக்குன்னு. அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஃபோன் பண்ணி சொல்லுடி, நீ கேமரால போய் சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். நிறைய இருக்கு. This is what we can do. Let us take one step ahead. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒரு விஷயம் வந்தது. such a biggest thing. அது வந்து ஒரு பிரேவான ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இதை வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சிஎம் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் கிவ் தட் சப்போர்ட். அந்த எம்பத்தட்டிக்காக பார்க்க ஆரம்பிக்கணும். நாட் ஓன்லி த பப்ளிக், ஈவன் த மீடியா, ஈவன் ஆர்டிஸ்ட், எல்லாருமே. எனக்கு என்ன, நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். முதல்ல women should stand up for women. Then we can ask men to stand up for us. சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் என்ற நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.